5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை தந்தது. இதுவும் ஊமை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசப்பட்ட ஊமை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அப்ப அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி தான் வலிக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஆலோசனை வேளையில அவர் சொன்னார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்கணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் சிலதெல்லாம் அனுமதிச்சாதான் எகிப்துல இருந்து என்ன பண்ண முடியும் இந்த ஜனங்களை. இவர் எப்படியா இருந்தாலும் கொண்டு வந்துருவாரு. என்ன பார்வான ஒரு தட்டு தட்டி அப்படியே தூக்கிடுவாரு. என்ன அப்படியே ஃபிளைட்ல தூக்குற மாதிரி தூக்கிட முடியும் அவரால். ஆனால் இந்த ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து எகிப்து என்ன பண்ண முடியாது, எடுத்தே போட முடியாது. அப்ப இந்த எகிப்தின் மேல ஒரு வெறுப்பு வரணும், ஒரு பார்வோன் மேல ஒரு வெறுப்பு வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ளார நடத்தினாதான் அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகும். புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம கூட சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமே இல்லாம ஆண்டவர் சில குறிப்பிட்ட பாதையில நடத்தல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சிநேகமாகவும் அது பாத்தீங்கன்னா பரலோகம் போலவும் அது மாறிவிடும். அப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களை இங்க இருந்து என்ன பண்ண முடியாது, உங்களுடைய இருதயத்தை பிரிக்க முடியாது. உங்களை பிரிக்கலாம், ஒரு நாள் நம்ம போயிடுவோம் உலகத்தை விட்டு. ஆனா இருதயம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒட்டி கொண்டு இருந்ததுன்னா அது பரலோகத்துக்கு போக முடியாது. சங்கீதக்காரன் எப்படியாவது சொல்றான், என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது. 19 சொல்றான், என்னுடைய ஆத்மா மண்ணோடு என்ன பிரிங்க ஆண்டவர் அதுல இருந்து சொல்றான். நம்முடைய ஆத்மா பாத்தீங்கன்னா இந்த மண்ணின் மேல அவ்வளவு வாஞ்சை காணப்படும். அப்ப எகிப்து தேசம் ரொம்ப அருமையான தேசம். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க அவர் சொன்னதை போல 350 வருஷம் ஒருத்தவங்க தொட முடியாது. சுழிப்பான இடத்துல வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஜனங்க காணப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படிப்பட்டதான ஜனங்களை வாடா என்ன ஆராதிக்கன்னு கூட்டா வருவானா? சொல்லுங்க, வருவானா? வரமாட்டான். அப்ப சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுதுதான், கற்களை பொறுக்கும் பொழுதுதான் என்ன பண்ணும், வலிக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? இவர் தெய்வமா? இவர் இப்படிதானா அப்படி என்று சொல்லிதான் கேட்க என்ன பண்ணுவோம். அப்பதான் அது வரைக்கும் தேவனை குறிச்ச கவலையே கிடையாது. ஏன்? எகிப்தினுடைய தெய்வம் போதும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்தினுடைய தெய்வம் எகிப்தியர்களை செழிப்பாய் வைத்திருக்குது. அங்க உள்ள இருக்கிற எண்ணெயும் பராமரித்து கொண்டு இருக்குது. இந்த உலகத்தினுடைய தெய்வங்கள் பராமரித்து கொண்டு இருக்கிறது. உலகம் நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கிறானே, நல்ல கார்ல போறான், நல்ல வீடு கட்டுறான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதே, காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறானே என்று சொல்லி நீ என்ன பண்ணுவ, உலகத்தை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் கூட்டா வரமாட்டேன். ஏன்னா உனக்கு தெய்வமே பாத்தீங்கன்னா உலகமாய் மாறி போனது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது, உன்னை நேசித்து செய்யும் பொழுதுதான் என்ன பண்ணுவ, நீ மூடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணை நீ திறப்பாய் அப்படின்னு திறக்கல சிலர். சரி, ஓகே. அப்ப இந்த காரியத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமா ஆண்டவர் சொல்றார். நான் வேலி அடைத்து நான் அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவிலே கோபுரத்தை கட்டி எல்லாம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து எல்லாம் உனக்கு கொடுத்து கனி கொடுக்குமான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணுது, கனி கொடுக்கும், கசப்பான கனியை கொடுக்குதான். ஏன் கசப்பான கனியை கொடுக்குது? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டால் நற்கனி கொடுக்கும். வேறொரு புருஷனை சார்ந்து கொண்டால் வேறொரு பிள்ளை தான் பிறக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஊமை, நான் யாரையும் திட்டல, ஊமை என்ன அப்படின்னு சொன்னா, வாங்கினவரை சார்ந்து கொண்டால் தான், அந்த ஆத்மா அவரை சார்ந்து கொண்டால்தான் அவருக்கு பிரியமான கனியை இது கொடுக்க முடியுமே ஒழிய, அது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை சார்ந்து கொண்டா அவருக்கு பிரியமான கனியை பிள்ளையை அதால பெற்றெடுக்க முடியாது அந்த ஆத்மாவால. புரியுதா அவனுக்கு? அதுல அவர் மகிழ்ந்திருக்கவும் முடியாது. அவர் சொல்றாரு, கசப்பான கனிகளை கொடுத்தது. உன்னுடைய வாழ்க்கை எனக்கு கசப்பான காரியங்களை கொண்டு வந்தது, வெளிப்படுத்தினது என்று சொல்லி அவர் அந்த நாளிலே அந்த ஜனங்களோடு கூட பேசினார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நம்மளையும் அழைத்தவர் வேலி அடைத்து நம் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, அவர் நம் மத்தியிலே உயர்ந்தவராய் காணப்படுறார். இல்லையா? சபை மத்தியிலே மகிமைப்படுகிறவராக வீட்டு இருக்கிறார். ஆனா நம்மளோ வேற யாரையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம், வேற யாரையோ வர்ஷிப் பண்ணி கொடுங்க. ஏன் தெரியல, யாரு சபையினுடைய தள்ளன்னு தெரியல, யாரு நம்முடைய தெய்வம்னு தெரியல, நம்முடைய ஆத்மாவை மீட்டவர் யாருன்னு தெரியல, அவருடைய ரட்சகர் யாருன்னு தெரியல. யாரையோ என்ன பண்றோம், பிசாசு யாரையோ காமிச்சு கொடுத்துருக்கான். இல்ல, இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீ பார்த்து என்ன பண்ணணும், ஆராதி. வேற பார்க்கவே முடியாது, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, வேற கிடையாது. பரலோகத்துல உண்மையல்லாத எனக்கு யாரும் கிடையாது. இயேசு சொல்றாரு, நான் இங்க இருக்கும் போதே பரலோகத்துல என்ன பண்றேன், பரலோகத்தில் இறங்கினவனும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல்
ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறல, ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறல. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பரலோகத்துல ஆராதனைக்குரியவராய் இல்ல. அப்படிதான் அதனுடைய வசனம். ஆனால் ஜனங்கள் பாத்தீங்கன்னா இன்னொருவரை பரலோகத்துல ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிதா என்கிறதான பெயர்ல, பிதா என்கிறது நம்முடைய வேதத்தினுடைய தேவனுடைய நம்முடைய சிருஷ்டிகருடைய பெயர். ஆனால் அந்த சிருஷ்டிகர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே இறங்கி ஒரு மனுக்குலமாக மனுஷனாய் வெளிப்பட்டு ஒரு சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்த பொழுது நம்ம சொல்றேன் இவர் வெறும் குமாரன் தான். யார் இல்லைன்னு சொன்னா அவர் குமாரன் தான். அந்த பிள்ளையை தான் கர்த்தர்னு சொல்லுச்சு. ஆனா கர்த்தரை தான் தெய்வம் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம சொல்றோம் ஆமா இவர் கர்த்தர் தான், ஆனா இவரும் கர்த்தர் சொல்ல ரொம்ப ரொம்ப மோசமான இவனும் புருஷன் சொல்றதை போல காணப்படுகிறது. நன்றாக அறிந்து கொள்ளுங்க. உண்மையாய் உங்களோடு கூட நான் பேசுகிறேன்.